இந்த அரிசி போண்டாக்கு இன்னொரு பேர் இருக்கும் போல், அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. உங்கள் ஊரில் அரிசி போண்டாவை என்னன்னு சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் ஹஸ்பண்டோட அம்மாயி எனக்கு சொய்யா சுட்டு கொண்டாறியான்னு கேட்டாங்க. நானும் சரிங்க அம்மாயின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், சொய்யானா என்னன்னு தெரியாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அது ஒரு ஸ்வீட் தானே அப்படின்னு சொன்னேன். இல்லை, அது அரிசி போண்டா தான் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சொய்யானா அரிசி போண்டான்னு அர்த்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாய்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து, அரையிலேருந்து 3/4 உளுந்து கூட இருக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க, ஏன்னா பொரிக்கும் போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். இதுக்கு அரைக்கும் போது பச்சை மிளகா, சீரகம் இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடயே பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா காஞ்ச எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி போண்டா ரெடி. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி எதுவுமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.